ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. சென்னை கோயம்பேடு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கும். ஸோ சென்னை கோயம்பேடு தான் வந்திருக்கோம். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான பஸ் ஜர்னி தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு எந்த டெஸ்டினேஷன் போகிறோம் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை உடுமலைன்னு சொல்லலாம். ஸோ இங்கே தான் நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணி போகிறேன். அதுவும் எந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் தாங்க இருக்க போகுது. ஸோ ஆம்னி பஸ் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் அதே மாதிரி தான் நீங்கள் தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்றைக்கி நான் எந்த பஸ்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா சென்னை டு உடுமலைப்பேட்டை டெடிகேட்டாக ரன் ஆகிற என்எஸ்டி தனிஷா ட்ராவல்ஸ். ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் கிளாஸ் ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸில் தான் நம்மளுடைய ட்ராவல் ஜர்னி இருக்க போகுது. ஸோ ஃபுல் ஸ்டேஜ் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:45 ஆகுது. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 8:50க்கு சென்னை கோயம்பேட்டிலேருந்து டிபார்ச்சர் ஆக போகுது. சரி வாங்க நம்ம பஸ்ஸு எங்கே இருக்குது பார்த்துட்டு நம்ம வழக்கம் போல் அந்த இன்டீரியர் ஷார்ட்ஸ் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் ஜர்னியை கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு ஆம்னி பஸ் வந்து டிபார்ச்சர் ஆகுதுங்க. ஸோ அதுக்கு பதிலாக இங்கே அவங்களுக்கு தனியாக ப்ரைவேட் பார்க்கிங் ப்ளாட் இருக்குது. ஸோ அங்கே இருந்தால் டிபார்ச்சர் ஆகும். அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கோயம்பேடு பிரிட்ஜு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடு மார்க்கெட் போகிற ரூட் வரும்லாங்க. அண்ட் அப்படியே போனால் கோயம்பேடு மார்க்கெட் ஆம்னி பஸ்ஸில் போகலாம். அந்த ரூட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஹோட்டல் அரஃபான்னு இருக்கும். அண்ட் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா ஆர்கேகே ட்ராவல்ஸ் இருக்கும். ஸோ அதோடைய அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா நம்மளுடைய பஸ் அங்கே நிற்கோங்க. ஸோ லைட் எது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம என்எஸ்டி ட்ராவல். ஸோ அதில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் ஜர்னி பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பஸ்ஸுக்கிட்ட போயிட்டு நம்ம எல்லாமே பார்க்கலாம். அப்படியே பஸ்ஸுக்கு வந்தாச்சுங்க. ஸோ நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பின்னாடி தாங்க நிற்கிது. இந்த பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் ஜர்னி பண்ண போகிறோம். சரி வாங்க இப்போ பஸ்ஸோடைய உள்ள இன்டீரியர் ஷார்ட்ஸ் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் மற்ற ஸோ அப்படியே உள்ளே வந்து பார்த்தா இங்கே டிரைவர் கேபின் இருக்கவங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா டிரைவர் தூங்குறதுக்காக ஒரு ஸ்பேஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கு சிசிடிவி கேமரா இங்கேயும் இருக்குங்க. ஸோ மேலே எல்லாமே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக என்னென்ன தேவையோ அது எல்லாமே பக்காவாக டிரைவர் கேபினில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஸ்டிக்கர் இருக்கவங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ இதுலேயே நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணலாம். அப்படி இல்லைனா அவங்களுடைய வெப்சைட்டான என்எஸ்டி தனிஷா ட்ராவல்ஸ்.com. ஸோ இதில் கூட போய் புக் பண்ணலாங்க. அப்படி இல்லைனா அவங்களுடைய QR கோடு இருக்கும். ஸோ அவங்க வெப்சைட்டு ஸோ அதில் ஸ்கேன் பண்ணி இந்த வெப்சைட் ஃபோன் நம்பரில் போய் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5% ஆஃபர் சொல்கிறாங்க. ஸோ 5% ஆஃபருக்கு நீங்கள் ரெட் பஸ்ஸில் புக் பண்ணாமல் இவங்களோட ஓன் ட்ராவல்ஸ் புக் பண்ணிங்கன்னா இன்னும் கம்மியாகுங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணி புக் பண்ணுறதோட இதில் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் உங்களுக்கு. பஸ்ஸோட உள்ள இன்டீரியர்ஸ் வந்தாச்சுங்க. ஸோ உள்ள இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் கிளாஸ் நேமுக்கு ஏற்ற மாதிரி செம்ம சூப்பராகவே செட்டிலாகவே இருக்குதுங்க. ஸோ உள்ளே வந்து அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல்லும் சூப்பராகவே இருக்குது. ஸோ ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாக இல்லாமல் கரெக்டாக ஒரு செட்டிலான ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த ஏசி போட்டால் அந்த ஸ்மெல்லு கரெக்டாக இருக்கிறதுக்காக எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி சீட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதில் ஏசி ஸ்லீப்பர் பர்த்து மட்டும்தாங்க இருக்கும். ஸோ மொத்தம் 36 பர்த்துங்க. அதில் 24 பார்த்தீங்கன்னா டபுள் அப்பர் டபுள் லோயர் இருக்குங்க. அண்ட் மீதி 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் அப்பராக சிங்கிள் லோயராக மாறிடுவாங்க. ஸோ இப்போ வாங்க பஸ்ஸோட இன்டீரியர் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க. அண்ட் பஸ்ஸு நம்ம கேபின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கோயம்பேடுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் கோயம்பேடில் டிபார்ச்சர் ஆகி நம்ம போர்டிங் பாயிண்ட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் நான் என்ன சீட் புக் பண்ணியிருக்கேன் அதில் அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் என்ன, ஸோ மற்ற அவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க மற்ற எல்லாமே நான் பார்க்கலாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோல்டன் கலர் தாங்க. ஸோ பிஸ்னஸ் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ராயல் லுக் தரத்துக்காக உள்ளே ஃபுல்லாகவே கோல்டன் கலரில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்ஸ் ஆகட்டும், பெட் ஸ்ப்ரெட் ஆகட்டும், பில்லோ கவர் ஆகட்டும். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி மெரூன் கலர் பிளாங்க் ஸ்ப்ரெட் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராகவே இருக்குதுங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம சீட்ஸோடைய இன்டீரியர் ஷார்ட்ஸ் அண்ட் மற்ற ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க.
பஸ்ஸோட உள்ள இன்டீரியர்ஸ் ஆகட்டும் ஆர் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் ஆகட்டும் அண்ட் உள்ள என்னென்ன பேசிக் ஷாட்ஸ் எல்லாமே காட்டணும் அதை தெளிவாக காமிச்சு அண்ட் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேங்க. நம்ம பஸ்ஸை பற்றி பேசலாங்க. ஸோ ட்ராவல் டைம் நிறையவே இருக்குங்க, ஒரு 9 to 10 hours ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பார்க்கலாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:45 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 minutesல நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு அவங்களுடைய பார்க்கிங் லாட்லேருந்து கிளம்ப போகுதுங்க. சரி வாங்க நம்ம கேபின் ரைட்டை சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உடுமலைப்பேட்டை வரைக்கும் ஃபுல்லாகவே கேபின் ரைட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இவங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அமிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ரெஸ்ட் ஸ்டாப் எங்கே கொடுக்குறாங்க அண்ட் ரூட் என்ன, போர்டிங் பாயிண்ட்ஸ் என்ன, ஸோ எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாங்க. வாங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஓகே ஓகே, டன் டன் டன். நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 8:50 ஷெடியூல் டைமான 8:50 பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களோட பார்க்கிங் லாட்டில் டிபாச் ஆகுதுங்க. இப்போ வாங்க இந்த பஸ்ஸு எந்த ரூட் வழியாக போயிட்டு உடுமலைப்பேட்டை போது ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு நான் எந்த சீட்டை புக் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா U6. ஸோ செகண்ட் அப்பருங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா செகண்ட் சைடு அப்பர், சிங்கிள் அப்பர் தான் நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வாங்க இப்போ நம்ம சீட்டில் என்ன அமல்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கான் பார்க்கலாம். தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளான பேக் ரெஸ்ட். அண்ட் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி ரீடிங் லைட்டும் இருக்குது. ஸோ இன்னும் ஆன் பண்ணல, ஸோ ஆன் பண்ணால் நான் காட்டுறேன். அண்ட் மொபைல் கேஸ் ஹோல்டர் இருக்குங்க. அதே மாதிரி இந்த பஸ்ஸில் என்ன தான் எலிவேட்டட் பில்லோ இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக ஒரு பெரிய பில்லோ கொடுக்குறாங்க. ஸோ நல்லா வாஷ் பண்ண பில்லோ கவரோட அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ண பெட் ஸ்ப்ரெட் கொடுத்துறாங்க. ஸோ அதுவும் நல்லா கோல்டன் கலரில் இருக்குது. இது ஏசி பஸ்னால பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்கெட் நல்லா திக்கான பிளாங்கெட்டாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே காலிக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் வாட்டர் பாட்டில் ஹோல்டரோட. அண்ட் அதே மாதிரி காலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரொட்டேட்டபிள் அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. தென் தலைக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரீன்ஸ் கூட நல்லா வாஷ் பண்ண ஸ்க்ரீன்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கோல்டன் கலரில். அதே மாதிரி லெக் ஸ்பேஸ் பார்த்தா கூட நல்லா பெருசாகவே இருக்குங்க. ஸோ நல்லா கால் நீட்டினா கூட எந்த வித டிஸ்டர்பன்ஸ் அந்த லக்கேஜ் கேர் இந்த கால் இடிக்காமல் ஸோ நல்லா பெரிய ஒர்த்தாக தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ என் சீட்டில் என்ன அமல்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி தாங்க டபுள் அப்பர் அண்ட் டபுள் லோயர். ஸோ எல்லாமே காமனாக தாங்க கொடுத்துருப்பாங்க. அண்ட் டபுள் அப்பர் டபுள் லோயரில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அமல்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது பேக் கேமராவில் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னன்னு. டபுள் அப்பர் டபுள் லோயர். ஸோ நீங்கள் தனித்தனியாக பர்சன் சப்போஸ் ஒரு ஃபேமிலியாக வரீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. இப்போது அங்கே பக்கத்தில் படுக்கிற பர்சன் ஒரு அன்னோன் பர்சனாக தேர்ட் பர்சனாக இருந்தாங்கன்னா ஸோ உங்களுக்கு அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாதுங்க. ஏன்னா இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ செப்பரேட்டர் ஸ்க்ரீன்ஸு இதை வச்சுட்டு நீங்கள் ப்ரைவசியாக தூங்கலாங்க. ஸோ அவங்க தூங்குறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். நீங்கள் இங்கே தூங்குற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே கூட நீங்கள் ப்ரைவசியாக சூப்பராகவே தூங்கலாங்க. ஸோ எந்த விதமான அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தனிஷா ட்ராவல்ஸ் இங்கே எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க.
இன்னைக்கு நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் போர்டிங் பாயிண்ட் கிடையாதுங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் போர்டிங் பாயிண்ட்ஸ் யாருமே புக் பண்ணல. ஸோ அதனால தாங்க மற்ற டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தாங்க போவோம். ஸோ இன்னைக்கு நான் ட்ராவல் பண்ணுற அன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் கிளாம்பாக்கத்துக்கு போர்டிங் பாயிண்ட்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கிளாம்பாக்கத்துக்குள்ளே போகாமல் அப்படியே அவுட்டர்லேயே வெளில போயிடுச்சுங்க. நம்ம பஸ்ஸுக்கான பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆஃப் ரேட்டு வாட்டர் பாட்டில் அண்ட் ஒரு பிஸ்கெட் பை காம்ப்ளிமெண்ட்டாக தராங்க. இப்போ வாங்க இந்த பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்துலாங்க. போர்டிங் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோயம்பேடு அவங்களோட பார்க்கிங் லாட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. அப்புறம் மதுரை வாயில் அப்படியே பைபாஸ் பிடிச்சி போரூர் டோல்கேட் வருங்க. அண்ட் போரூர் டோல்கேட் தானே பார்த்தீங்கன்னா அந்த தாம்பரம் இருப்புலியூர்னா பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் ஜாயிண்டாக பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் போகிற வழி. ஸோ அதாங்க தாம்பரம் இருப்புலியூர் ஜங்ஷனு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர், கிளம்பாக்கம், ஊராப்பாக்கம், குடுவாஞ்சேரி, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோயில், செங்கல்பட்டு அண்ட் மேல்மருத்து வரைக்கும் நம்ம பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா போர்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேற எங்கேயும் பண்ண முடியாது. என்னத்தான் நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 8:45க்கு கோயம்பேட்டில் டிபார்ட்ஸ் ஆனாலும் ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுதுங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டாப் நிறுத்தியிருக்காங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமண்டூர் கிட்ட பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகம் அந்த காலேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்க ஒரு டீ ஷாப்பில் அண்ட் பாத்ரூம் பிரேக்காக நிறுத்திருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 2 ரெஸ்ட் ஸ்டாப் வச்சு ரன் ஆகுதுங்க. ஸோ ஃபஸ்ட் ரெஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இங்கே மாமண்டூர் கிட்டே நிறுத்திருக்காங்க. செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி தாண்டி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எங்கன்னு நம்ம அப்புறமா பார்க்கலாங்க. இப்போது இந்த ரெஸ்ட் ஸ்டாப் எப்படி இருக்குது பார்த்துலாம் வாங்க. ஸோ எதிர்க்க பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகம் காலேஜ் இருக்கோங்க. அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க ஹோட்டல் பாலாஜி பவனில் தாங்க நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் பிரேக்காக நிறுத்திருக்காங்க. ஸோ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஹைஜீனிக் அண்ட் ஒரு பெரிய ஹோட்டலில் தாங்க நம்மளுக்கு ரெஸ்ட் ஸ்டாப்பாக நிறுத்தியிருக்காங்க. ஸோ உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல நாமினல் ரேட்டில் தான் விற்கிறாங்க. அண்ட் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தாங்க. ஸோ அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னாலும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குதுங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே நிறுத்திட்டாங்க. ஸோ செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப் எப்படி நிறுத்துறாங்க பார்க்கலாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தூங்க தாங்க போகிறேன். ஸோ இவ்வளோ நாள் கேபின் ரைட் பண்ணியிருப்போங்க. ஏன்னா ஆக்சுவலாக யூஸ்வலான ரூட் தாங்க நம்ம சென்னையிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் போகிற ரூட் தான் நம்ம எத்தனை வரைக்கும் ட்ராவல் பண்ணியாச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வரைக்கும் நான் தூங்க போகிறேங்க. அண்ட் செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப் நினைச்சாலும் ஸோ அது காட்டி நான் திருப்பி தூங்க தாங்க போகிறேன். அண்ட் செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப் தாண்டி விச் மீன்ஸ் திண்டுக்கல் கிட்ட போனதுக்கப்புறம் நம்ம கேபின் ரைட் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா அந்த ரூட் தான் நம்மளுக்கு புது ரூட்டு. ஸோ செம்ம புதுசாக இருக்குங்க. பொள்ளாச்சி ரூட் அது மார்னிங் டைமில் ட்ராவல் பண்ண செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ அப்போது நம்ம கேபின் ரைட் கண்டினியூ பண்ணலாங்க. இப்போ வரைக்கும் நான் தூங்க தாங்க போகிறேன். அன்டில் தென் குட் நைட். யாரு
ஹாய் கைஸ், குட் மார்னிங். அண்ட் பழனி வந்து நம்ம பஸ் ரீச் ஆகிடுங்க. பழனிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கே வந்து ரீச் ஆகிட்டோங்க. அண்ட் இந்த இடத்துல நான் இன்னும் ஃபேரை பற்றி பேசிக்க மாட்டேன். ஸோ ஃபேரை பற்றி பார்த்துடலாங்க. நான் ட்ராவல் பண்ணுறது ஒரு வீக் டேங்க. மண்டே நைட் ட்ராவல் பண்ணுறது என்னோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 850 rupees வருதுங்க. ஸோ சிங்கிள் அப்பர்னால பார்த்தீங்கன்னா 850. இதுவே நீங்கள் டபுள் அப்பர் பார்த்தீங்கன்னா வேறு டிஃப்ரெண்ட் ரேட் ஆகுங்க. அண்ட் இந்த இடத்துல பஸ்ஸோடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் பாடி சேசஸ்ங்க. ஸோ விச் மீன்ஸ் இன்ஜின்ங்க. அசோக் லேலண்ட் BS4 இன்ஜின் இல்லை. அண்ட் வீரா பில் பண்ண பாடிங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியர்ஸ் ஆகட்டும் அண்ட் சஸ்பென்ஷன் வைஸ் ஆகட்டும் செம்ம சூப்பராகவே இருக்குதுங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் உள்ள ஏசி கூலிங்கும் நல்லா பக்காவாக இருந்ததுங்க. ஸோ செம்ம தூக்கம் போட்டு தாங்க ஏஞ்சி இப்போது நான் பழனி வந்து ரீச் ஆகிருக்கேன். அண்ட் இன்னும் நம்ம போனோங்க. ஸோ உடுமலைப்பேட்டைக்கு இன்னும் ஒரு 1/2 hour இருக்குங்க. வாங்க இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். அவரு வாங்கலையா? ஏன் மேல கொடுக்க போறாரா? என்ன செலவான பார்த்துறாரா? இருக்குதா என்ன பண்ணுவேன் பைக்கு உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையம் அண்ட் நம்ம டெஸ்டினேஷனான உடுமலைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்து ரீச் ஆகிருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10 minutes அட்வான்ஸாகவே வர வேண்டியதுங்க. அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கு ரெஸ்ட் ரூம் தேவைப்படனா பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு 3rd ரெஸ்ட் ரூம் நிறுத்துறாங்க. ஒரு 10 minutes நிறுத்துனாங்க ரெஸ்ட் ரூம் மட்டும். ஸோ ஒரு சூப்பரான பஸ் தாங்க. ஒரு பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணும்
அதுவும் சென்னையிலேருந்து இந்த பழனி சைடு இந்த உடுமலைப்பேட்டை ரீஜனில் ட்ராவல் பண்ண எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணலாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க சர்வீஸும் கொடுக்குறாங்க. என்னத்தான் நேற்று நம்ம சென்னையிலேருந்து கிளம்பும்போது அவ்வளோ டிராஃபிக்கில் ஒரு 20 மினிட்ஸ் டிலே தாங்க பஸ்ஸு போயிருந்தது. பட் நம்ம உடுமலைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ் தாங்க நம்ம என்எஸ்டி தனிஷா ட்ராவல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நான் டிக்கெட் ஃபேர் சொல்லியிருப்பேன், இன்டீரியர் ஷார்ட்ஸ், எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ், ஸோ ரூட் எப்படி இருந்தது அண்ட் கேபின் ரைடும் செம்ம சூப்பராக இருந்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்லி க்ரூஸ் தாங்க. க்ரூஸும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அந்த ரஃப் அண்ட் டஃப்லாம் கிடையாதுங்க. ஸோ ஜாலியாக தாங்க பேசுகிறாங்க. ஸோ எந்த விதமான அந்த ஆஷாலாம் கிடையாதுங்க. அண்ட் ஒரு சூப்பரான பஸ் தாங்க. நீங்கள் தாராளமாக இந்த பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணலாங்க. இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரிங்க அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸும் கொடுத்துட்டுருக்காங்க. ஒரு சூப்பரான பஸ் ஜர்னி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் vlogல மீட் பண்ணுறேன். டாட்டா.